ஸ்ரேயஸ் ஐயர் ஐசியூவில் இருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டார். ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 ஒருநாள் போட்டிகளை விளையாடியுள்ளது. அதில் முதல் 2 போட்டிகளை வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா 3வது போட்டியில் இந்தியாவிடம் 9 விக்கெட் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது. ஃபீல்டிங்கின் போது அலெக்ஸ் கேரி அடித்த பந்தை பிடிக்க இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பின்னோக்கி ஓடிச் சென்று விழுந்து சிறப்பாக கேட்ச் பிடித்தார். அப்போது இடது பக்க விழாவில் எலும்பில் அடிபட்டது. அடிபட்டவுடன் அவருக்கு உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டது. இருந்தும் வழி நிற்காத காரணத்தினால் ஆஸ்திரேலியாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஸ்கேன் செய்து பார்க்கும்போது தொடர்ந்து இரத்த கசிவு ஏற்பட்டதை அடுத்து ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டார். ஐசியூவில் தொடர் சிகிச்சைக்கு பின்பு தற்போது நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இது குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள பிசிசிஐ, ஸ்ரேயஸ் ஐயர் விழா எலும்பில் முறிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் மண்ணீரலில் சிறிய கீறல் ஏற்பட்டு அதன் காரணமாக இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் அவர் காப்பாற்றப்பட்டார். தற்போது அவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று பிசிசிஐ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.